வணக்கம் மக்களே. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி. இனி வரப்போற அடுத்த 10 வருஷம் குறைஞ்சது ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடான சீரிஸ் அப்படின்றது கன்ஃபார்மா வரப்போகுது. ஸோ அத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இந்த வருஷம் எந்த சீரிஸுமே வரல. ஏன்னா பிகாஸ் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 3 ஆல்ரெடி ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகல. அதே மாதிரி நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸ் வந்து சீசன் 1 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நெக்ஸ்ட் இயர்க்கு புஷ் பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2028 வரை கன்ஃபார்மா 3 வருஷமும் தொடர்ந்து நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடான சீரிஸ் இருக்கு. அதுல ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 3 நெக்ஸ்ட் இயர் சம்மர் அப்போ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 18 நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட சீசன் 1 ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு சீரியஸும் நெக்ஸ்ட் இயர் இருக்கு. அண்ட் 2027 நைட் ஆஃப் தி 7 கிங்டம்ஸோட சீசன் 2 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் 2028 ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகனோட சீசன் 4 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க HBO சைட்ல இருந்து. அண்ட் ஃபர்தரா சில அப்டேட்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மட்டும் நிற்காம இன்னும் நிறைய கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடான சீரியஸ், அதாவது ப்ரீக்வல்ஸ் அண்ட் சீக்வல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி ப்ரீக்வல்ஸாக தான் இருக்க போகுது. அதாவது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த கதைகளை தான் வந்து நமக்கு அடுத்தடுத்து சீரியஸாக கொடுக்க போகிறாங்க. பட் இன்கேஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு அப்புறமே ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி சீக்வல் எடுக்கலான்னு பிளான் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா உண்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 4 இந்த சீரியஸ் கம்ப்ளீட் ஆக போதா இல்லையா அப்படின்றத வந்து சீசன் 4க்கு அப்புறமே தான் வந்து ரயான் காண்டல் கன்ஃபார்மாக சொல்லுவார் அப்படின்ற மாதிரியும் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. பட் இப்போ வரையுமே ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 4 வரை தான் ரன் ஆக போகுது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபர்தராக இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி ஒன் மோர் சீசன் வந்து ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன்ல வரதுக்கு சான்சஸ் அதிகம். பிகாஸ் ஆல்ரெடி ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் இந்த சீரியஸ்க்கு 4 சீசன்லாம் பத்தாது அண்ட் நிறைய விஷயங்களை அவங்க கன்வே பண்ண முடியும் அப்படின்றத ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி மேபி எதுவும் ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 4 இல்லாமல் அடுத்தடுத்த சீசன்கள் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடா 5லேருந்து 6 சீரியஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்கஷன்ல இருக்கு. அதுவும் ஜார்ஜ் ஆர் மார்ட்டின் டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்காரு. பட் அவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த ஒர்க்ல இல்லை, அவர் மற்றவங்களோட ஒர்க் பண்றாரு. எல்லாருமே வந்து மோஸ்ட்லி அவங்க ப்ரீக்வல்ஸாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 சீரியஸ் இல்லை 6 சீரியஸ் வந்து இப்போதைக்கு ஆல்ரெடி அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்குது அப்படின்றத வந்து ஜார்ஜ் ஆர் மார்ட்டினே வந்து அவரோட பிளாக்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடா அடுத்தடுத்து நிறைய சீரியஸ் வரப்போகுது. ஸோ அடுத்து வரக்கூடிய 10 வருடங்கள் இல்லைனா 15 வருடங்கள் ஈவன் 20 வருஷத்துக்கு கூட நமக்கு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் வந்து பஞ்சமே இல்லாமல் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றது வந்து உறுதியாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக காத்திருக்கலாம். ஏன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்றது உலக லெவலில் பயங்கரமான ஒரு சீரியஸ். அதுக்குன்னு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்காங்க. நம்ம ஊர்லேயுமே வந்து பல பேர் இருக்காங்க நம்ம மாதிரி. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இது கொண்டாட்டமான நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் எந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன்.